கைஸ், நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேவரட் ஆக்டர் யூலாங்கோட ஒரு சைனீஸ் ரீபார்ன் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா வேற லெவல்ல இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற ட்ராமா ரெகுலரா பக்கம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோயின் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பேங்கை தான் பார்க்க வந்திருக்கா. ஒரு ஹாப்பி நியூஸ், அங்கிள் லூ வந்துட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் பேங்க் உடனே அவன் கையில கத்திய மறைச்சு வச்சிருப்பான் போல ஹீரோயினோட வயிற்றுலே குத்திடுறா. அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வரா. முட்டாள், நீ இதுக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்டோட பொறுப்புல இருக்கிற வரைக்கும் உன்னோட நிழல் கூட யாருனாலையும் தொட முடியல. அந்த மாதிரி ஒரு நல்ல புருஷனை விட்டுட்டு இந்த பேங்க் கிட்ட வந்து ஏமாந்துட்டியே. பேங்க் எப்பயுமே என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னோட புருஷனோட கம்பெனி எழுதி வாங்க தான் பேங்க் ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவ வந்துட்டு இந்த பேங்கையும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரையும் ரொம்பவே நம்பி இருப்பா. இப்பதான் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கோங்கிற விஷயமே அவளுக்கு புரிய வருது. இந்த பேங்க் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு உன் ஹஸ்பண்ட் பிடிக்காதுன்னு. ஆனா அவங்களுக்கு நீந்தா உயிர். அவங்களோட வீக்னஸ் எதுவோ நான் அதை பார்த்து விளையாண்டேன். நான் நினைச்ச மாதிரி உன்னை என்னோட வலையில விழ வச்சு அந்த சொத்தையுமே எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் செமையா கடுப்பாயி அந்த ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த லில்லி அவளோட பங்குக்கு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்த ஆரம்பிக்கிறா. உனக்கு உண்மையான லவ்வுக்கு மீனிங்கே தெரியல. ஹீரோ உன்னை லவ் பண்ணதா உண்மையான லவ். உன் ஹஸ்பண்ட் உன் மேல உயிரே வச்சிருந்தான். அதனாலதான் டைவர்ஸ்க்கு அப்புறம் கூட உன் பேர்ல மொத்த சத்தியை எழுதி கொடுத்தான். நீ எல்லாம் வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவ. நீ செத்து போ. இதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஃபியூனரல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம், என்ன கோஸ்ட் மேரேஜ் நடக்குதா? என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமே இப்பதான் கோஸ்ட் மேரேஜ் நடக்குதே நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளா பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது ஹீரோ தான். ஹீரோயின் சாகும்போது ஹீரோ வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிருப்பான் இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு ஃபியூனரல் கூட பண்ணாம இப்போ கல்யாணம் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னு அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோவை அறையிறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா கூத்தையுமே ஹீரோயினோட சோல் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ அம்மா கேக்குறாங்க, நீ என்ன பைத்தியமாடா? அவதான் உன்னை வேண்டான்னு போயிட்டால, உனக்கும் அவளுக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. மொத்த சொத்தி அவ பேருக்கு எழுதி கொடுத்துருக்க, அதை கூட நான் சீரணி விட்டுருவேன். இப்போ செத்து போனதுக்கு அப்புறம் கூட இவளை தூக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு ஆடிட்டு இருக்க, லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹீரோவோட தம்பிக்கால இருக்கான். இவன் தான் ஹீரோவோட பர்சனல் அசிஸ்டன்டும் கூட. அவன் சொல்றான், அண்ணா அண்ணிய வந்துட்டு நம்ம பேசாம அடக்கம் பண்ணிடலாம், நீங்க அவங்கள மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், இல்ல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அவ சாகும்போது என்னோட ஒய்ஃபா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டே முட்டா பாயிரே, அவ செத்து போயிட்டா, பொணத்தோட எதுக்குடா கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோமே, யார் என்ன நினைச்சாலும் சரி, என்னோட காதல் உண்மையானது. உங்களுக்கு வேணா அவ பொணமா தெரியலாம், ஆனா அவ எனக்கு என்னோட ஒய்ஃபா தான் தெரியறா. உங்க எல்லாருக்கும் புரியுதா? இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோட அம்மா எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல செமையா டென்ஷன் ஆயிட்டு, இந்த முட்டா பையன் ஏதோ வளரிட்டு இருப்பான், இந்த பணத்தை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு யாருமே டெட் பாடியை எடுக்க விட மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு மறுபடியுமே அவன் கையால ரிங் போட்டு விடுறான். இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க ஹீரோயினோட சோல் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கொன்னவங்கள நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சாவுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் போல. அந்த வேங்கையும் லில்லியும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வேங்க எல்லாம் காலை பிடிச்சு கெஞ்சிரான், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, எங்களை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், என் பொண்டாட்டி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு தெரியுமா? எனக்காக எத்தனை முறை சண்டை போட்டிருக்கான்னு தெரியுமா? ஆனா எல்லாமே என்னோட சொத்துக்காக தானடா பண்ண. அவ சாகுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு துரோகத்தை பார்த்திருப்பா. நீ எல்லாம் வாழ்றக்கே தகுதி இல்ல அப்படின்னு சொல்ல பேங்க் உடனே அவனே அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கறதுலாம் ஹீரோயினோட சோல் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாடியில இருந்து தள்ளி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு கீழே தள்ளி கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட போட்டோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்கும் பயப்படாத, நீ எங்க தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுவல்ல, உனக்கு கம்பெனி கொடுக்க நானும் வர போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயினோட சோல் செமையா ஷாக் ஆகுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு கத்தியை வச்சு அவனே குத்திக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். பட் அது ஒரு சோல் தானே, அதனால ஹீரோவை டச் பண்ண முடியல. நீ சாக கூடாது, நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்றா. பட் அவனால முடியல. அப்ப அப்படியே ஹீரோயினோட சோல் வந்துட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருது.
இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிக்கிறா. அவ திருப்பி ரீபார்ன் ஆயிட்டா போல. அவ செமையா ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. என்ன நம்ம மறுபடியும் உயிரோட வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா போல. அப்ப ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கா, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? நான் வந்துட்டு அந்த வேங்குக்கு நீ கேட்ட போஸ்டும் ப்ராஜெக்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உன்னோட கையை நீ அறுத்துக்கிட்டியா? அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறியாடி அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கொஞ்சம் வயசு அதிகம். அதனாலே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிருக்காது. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல ரொம்பவே உயிரா இருப்பா. ஹீரோ வந்துட்டு எப்படியாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தான் இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வேங்குக்கு ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அது எல்லா விஷயத்துக்குமே ஹீரோ ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட அந்த வேங்குக்கு கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பா. ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் அவ உடனே கத்தி எடுத்து கையை கட் பண்ணிருப்பா. இப்போ அதனாலதான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின்மே அப்பதான் ஷாக்கா கையை பார்த்துட்டு இருக்கா. அடக்கடவுளே, இந்த வீணா போனவனுக்காக நான் சூசைட் எல்லாம் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் போலயே. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிபான் ஆயிருக்கோம். சரி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? என்கிட்ட இல்லாதது அந்த வேங்கு கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் தான் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பாத்துட்டு வந்திருப்பா இல்லையா. அவளுக்கு ஹீரோவோட காதல் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவ உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஐயோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை திருப்பி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? என்ன மறுபடியும் ஏதாவது ட்ரிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறான். இதெல்லாம் நடிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டை அங்க இருக்கிற வால்லே அடிச்சிருது. அவ உடனே ஐயோ அம்மா மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் இது ஏதோ ஒரு ட்ராப் தானே. என்கிட்ட இந்த மாதிரி நைஸா பேசி ப்ராஜெக்ட் வாங்கி அந்த வேங்குக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. இவ சொல்றா, அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினை பார்க்க லில்லி வந்துடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்டெப் சிஸ்டர் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. லில்லிய தான் கூட வந்து தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவ ஹீரோயினை கொலை பண்ணிருப்பா இல்லையா. அப்பதான் இவளோட சுயரூபமே ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, அக்கா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் உடனே அவளோட கையை தட்டி விட்டுறா. இந்த லில்லிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னாச்சுக்கா, எப்பயுமே என்கிட்ட பாசமா இருப்பீங்க, எதுக்கு இப்படி என்ன தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, நீ என்னோட காயத்திலே பிடிச்சி அமுக்கிட்ட, எனக்கு ரொம்ப வலிச்சுதான், அதான் நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இந்த லில்லி உடனே, நீங்க எதுக்குக்கா சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணீங்க? அந்த வேங்குக்கு வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியுமே பிடிச்சி அவளை தள்ளி விட்டுறா. இவ மறுபடியுமே செமைய கடுப்பாயிரா. என்னக்கா ஆச்சு, எதுக்கு இப்படி என்ன தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, மறுபடியும் என்னோட கை நீ தப்பா தொட்டுட்ட, அதான் நான் உன்னை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த லில்லி வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்கிள், நீங்க எங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிருங்க, இல்லாட்டி அவ சூசைட் பண்ணி செத்து போயிருவா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவளோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாரு, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம், இதுக்குள்ள நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டதும் லில்லியுமே, என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எதிர்த்து பேச இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் அவளை அரைஞ்சிடுறா. லில்லி செமையா ஷாக் ஆயிட்டு, அக்கா உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, அவங்க உன்னோட அங்கிள், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு, இன்னொரு வார்த்தை அவங்களை ஏத்து பேசுன்னு வச்சுக்கோயேன், பல்லு தட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு, புருஷா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன சொன்ன, நீ என்னையா புருஷான்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, ஆமா உங்களுக்கும் எனக்கு தானே மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க என்னோட புருஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு இருக்க லில்லியுமே, அங்கிள் உங்களுக்கு தெரியாதா, ஹீரோயினுக்கு வேங்க தானே ரொம்ப பிடிக்கும், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த ஹீரோவோட மூஞ்சி மறுபடியும் வாடி போயிருது. ஹீரோயின் உடனே, லில்லியா நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, அவ ஏதோ ஒரு முட்டாள்தனமா வளரிட்டு இருக்கா, நீங்க அது எதுவும் கண்டுக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. எப்பயுமே நம்ம என்ன சொன்னாலும் முட்டாள் மாதிரி கேட்டுக்குவா, இப்ப எதுக்கு நம்மளே அடிச்சா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றா. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, ஏய் இல்லப்பா, பேங்குக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்ல, அதனாலதான் ஹீரோவை லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டேன், அப்பதானே அவங்களோட ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வாங்க முடியும், என் மனசுல இப்பயும் பேங்க் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதை ஹீரோ கேட்டுறான். அவன் வந்துட்டு ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ப்ராஜெக்ட் நான் அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவியா, என் லவ் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அங்கிள் என்னோட கழுத்தை விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு கழுத்தை விட்டுறான். ஹீரோ சொல்ற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த மாதிரி என்ன லவ் பண்ற மாதிரி மட்டும் ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போகும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக்
பண்ணிக்கிறா. அங்கிள் சாரி அங்கிள், இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே போய் தான். நான் இப்போ உங்களை ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க இல்லாத லைஃபை என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எல்லாத்தையுமே டவுட்டா தான் பாத்துட்டு இருக்கா. இவன் உடனே ஹீரோவை கிஸ் பண்ணா அவனுமே வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பேங்க் கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின்மே எதுவும் கண்டுக்காதீங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவால முடியல. அவன் உடனே பேங்க் தான் கால் பண்றான். இந்த நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின்மே நல்ல நேரத்துல இந்த வீணா போன வந்துட்டு கால் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனை திட்டிட்டே அவன் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். சொல்லி என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க போன்ல வேங்க என்ன சொல்றானா, உன் ஹஸ்பண்ட் என்ன ஆளை வச்சு அடிச்சுட்டான், நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கேன், என்ன சீக்கிரம் பார்க்க வா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இவ்வளவே மனசுக்குள்ள உன்னெல்லாம் ஆளை வச்சு அடிச்சிருக்க கூடாதுடா, உன்னை கொன்னே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீங்க தான் ஆளை வச்சு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் உடனே ஹீரோவை ஆக்ட் பண்ணிட்டு புருஷா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரட்டுமா, நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிடுறான். இவளுமே சிரிச்சுட்டு வேங்க பார்க்க போயிடுறா. ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் நான் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன லவ் பண்றேன்னு சொல்றா. இப்போ வேங்க பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற போறங்கறா. இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. வேங்க தான் பார்க்க வந்திருக்கான். அவனுக்காக சிக்கன் சூப் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. வேங் உங்களுக்காக தான் நான் சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊற்ற மாதிரி வந்துட்டு எல்லா சூப்பையுமே அவன் மேல கொட்டி விட்டுறா. அவெல்லாம் வந்துட்டு சூப்போட சூடு தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பேங்க் சொல்றான் பாரு உன்னோட புருஷன் நீயும் நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு என்னோட கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம நபருக்காக தான் இவ்வளவு அடியை நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஹீரோயின் சொல்றா சரி நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ இந்த வீணா போன உடனே ஐயோ இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நான் என்னோட லவ் எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின்மே ஐயோ நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க என் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்கல்ல, உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்ல இந்த வேங் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னா சரியான முட்டாள் பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பிடுவா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். வேங் கேக்குறான் நான் கேட்டல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது எப்ப எனக்கு ஹீரோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தர ஐடியாலே இல்ல, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வேங் சொல்ற நீ அவனோட வைஃப் தானே, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாலியா இருந்து எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட்டை என்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அவனை அறிஞ்சிடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன், நான் உன்கிட்ட மட்டும் தான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்றா ஏய் உனக்கு புரியலையா, அந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் அப்படி சொல்றேன், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எப்படியாவது ஹீரோக்கு ஐஸ் வச்சாவது அந்த ப்ராஜெக்ட்டை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவளுமே சரி நான் உனக்கு அந்த ப்ராஜெக்ட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு வேங்க பார்க்க போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னா கோவத்துல கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். அந்த கிளாஸ் பீஸ் வந்துட்டு ஹீரோவோட கையிலே குத்திடுது. இத பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறா. என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா எதுக்காக நீ அவனை பார்க்க போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா ஏன் உங்களுக்கு இதை பார்க்க ஜெலஸா இருக்கா, நான் அவனை சும்மா தான் பார்க்க போயிருந்தேன், அது எதுவும் கண்டுக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அந்த பெரிய ப்ராஜெக்டை நீங்க அவனுக்கே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, அந்த ப்ராஜெக்டுக்காக தான் நீ என்கிட்ட நல்ல விதமா பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒரு மொக்க ப்ராஜெக்ட், இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஏலத்துக்கு விட போறாங்க, அதனால இந்த மொக்க ப்ராஜெக்டை நீங்க அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்க, இதனால அவனுக்கு நிறைய மணி எல்லாம் லாஸ் ஆகும், அவன் பேங்க் கரப்ட் ஆகும் கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஆபீஸ்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோ செமையா ஷாக் ஆயிரா. ஏன்னா இப்ப தானே ஹீரோயின் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான் உனக்கு எப்படி தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா உங்களுக்கு தெரியாதா, நான் தானே குவீன் ஃபேமிலியோட எல்டர் டாட்டர், எனக்கும் கொஞ்சம் பிசினஸ் நாலேஜ் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நீ கேட்ட மாதிரி அந்த மொக்க ப்ராஜெக்டை நான் அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என் மனசுல இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே சரி சொன்ன வார்த்தையை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இன்னும் முழுசா ஹீரோயின் மேல நம்பிக்கை வரல. இந்த பக்கம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வாங்குலேயே வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட்டை வாங்கியிருப்பா இல்லையா, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணதா வரா. அப்போ ரிசப்ஷன்ல வந்துட்டு நான் பேங்க் சார பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ உங்க வேலை பாக்குற பொண்ணுமே வந்துட்டு கொஞ்சம் இருங்க நான் பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க சர்ப்ரைஸா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பிக்காரன் கூட தான் வந்திருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரஸ் எல்லாத்தையுமே வர சொல்லிருப்பா போல, பிரஸ்ஸுமே வர போறாங்க, அதனால
வெளியில எந்த சத்தமே கேட்க கூடாது. இது வேங்குக்கு நான் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால யாருமே வந்துட்டு வேங்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. லில்லி வந்துட்டு வேங் கிட்ட கேக்குறா, இப்ப யாராவது வந்தா என்ன பண்றது? நம்ம ஆபீஸ்ல ரொமான்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இந்த வேங் சொல்றா, என்ன மீறி யாரும் உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கதவை திறந்து உள்ள வந்துடுறா. அங்க கூட நிறைய பிரஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள இப்படி இருக்காத பார்த்தோன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. வேங்குமே என்ன விஷயமா நீ வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றா, நீ இதனால கேட்டுட்டு இருந்தால அந்த ப்ராஜெக்ட கொடுக்கதான் வந்தேன். உனக்காக நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. இங்க லில்லி கூட என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. அவன் சொல்ற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் லில்லி கூட எதுவும் பண்ணல, நான் பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்மே நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்கிட்ட பேச வராத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. மீடியா மொத்தமும் வந்துட்டு இந்த வேங் கிட்டே லில்லி கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு அஃபேர்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அந்த வேங்னால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு ஹீரோ பக்கம் தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஹீரோ ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான், என்ன நீ அந்த ப்ராஜெக்ட ஹேண்ட் ஓவர் பண்ண தானே போன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் ஜாமன ஹீரோவோட மடியில வந்து உட்கார்ந்துட்டு, அந்த ப்ராஜெக்ட நான் கொடுக்க தான் போனேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நீ இந்த மாதிரி பண்றது உனக்கு கஷ்டமா இல்லையா, நீ அந்த வேங்க லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, இல்லையே நான் ஒன்னும் லவ் பண்ணலையே, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வர சொல்லி இருப்பாங்க போல. ஹீரோயின் வந்ததும் ஹீரோயினோட அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, எலிய பத்தி தப்பு தப்பா நியூஸ் வந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு போய் அவளை ஸ்கேண்டல்ல மாட்ட வைக்கலான்னு பாத்தியா, அவ உன்னோட தங்கச்சி தானே, இந்த குயின் ஃபேமிலியோட மானத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, இந்த நியூஸ் வெளில போகாம இருக்கிறதுக்கு நான் 5 மில்லியன் காசு கட்டியிருக்கேன், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் பிசினஸ் விஷயமா தான் பேசுறதுக்கு அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனேன், இவன் அந்த வேங்க கூட உள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா, நான் என்ன கனவா கண்டேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க உங்க ரெண்டாவது பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க அவளை திட்டுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் லில்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா, இல்ல நான் பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன், நீங்க எல்லாம் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்றா, பாக்குற யாருக்கும் கண்ணு இல்லையா, அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாருமே பாத்துட்டாங்க, சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுன்னு தான் நானும் பாக்குறேன், இந்த லில்லிய கொஞ்சம் ஒழுக்கமா இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஸ்டெப் மாம் உடனே, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, உன் ஒழுக்கத்துல நான் வெளில சொல்லட்டுமா, நீயே ஒரு கேவலமானவ, நீ வந்துட்டு என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, சின்ன வயசுல இருந்து இந்த லில்லிக்கு என்னோட பொருள் மேலதான் ரொம்ப ஆசைப்படுவா, இவ ஒரு பேராசை பிடிச்சவ அப்படின்னு சொன்னோன்னு லில்லி கோவப்பட்டு ஹீரோயினை அறைய வர ஹீரோயின் அவளை அரைஞ்சிடுறா. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்றா, அப்பா நீங்க இப்போ 5 மில்லியன் தான் இழந்திருக்கீங்க, இந்த மாதிரி உங்க ரெண்டாவது பொண்ணு பண்ணிட்டு இருந்தானா இங்க பேங்க் கரப்ட் ஆக கூட சான்ஸ் இருக்கு, நம்ம ஃபேமிலி பேரு கெட்டு போகாம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு லில்லியும் ஹீரோயினும் வார்ன் பண்றாங்க, உங்க ரெண்டு பேர்னாலும் இந்த ஃபேமிலி பேரு கெட்டு போயிடக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒற்றுமையா தானே இருந்தீங்க, அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே மனசுக்குள்ள இனிதான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்துட்டு லில்லி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த ஹீரோயினுக்கு, நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பால, இன்னைக்கு உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா, அம்மா எனக்கே தெரியலமா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் நடந்துக்கிறா, அந்த ஹாஸ்பிட்டலே நடிச்சிட்டா தெரியுமா, இதுக்கு நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ண சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி அனுப்பின ஆள் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அந்த கொலை பண்ண வந்த பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருப்பான், அதனால ஹீரோயின் மயக்கமாயிருப்பா. ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு இப்ப இவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நான் ரொம்ப பயந்துட்டேன் அங்கிள், மறுபடியும் எங்கேயும் உங்களை பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பேங்க் வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லிருப்பான் போல. ஹீரோயின் கேக்குறா, என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்க வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த பேங்க் சொல்றான், அன்னைக்கு நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது, அவன் என்கிட்ட ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாளா, அப்போ அவன் என் பக்கத்துல வந்தா, அவளோட முடி வந்துட்டு என்னோட ஷர்ட் பட்டன்ல மாட்டிக்கிச்சு, அதை எடுக்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதா நீங்க எல்லாரும் உள்ள வந்துட்டீங்க, இதை பார்த்தது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா அப்படின்னு சொல்ல. ஹீரோயின்மே, ஓ இதான் விஷயமா, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா,
சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஆனா எனக்கு ஒரு 2 ரிக்வெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதோ அவனுமே என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா நீ என்ன ரொம்ப டீப்பா லவ் பண்ணும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுமே சரி நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா இப்போ ஒரு ஏல நடக்க போகுது, அதுல ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் வருது, அந்த நெக்லஸை நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டது வேங்குமே சரின்னு சொல்றான். வேங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்க, லில்லி வந்துட்டு என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டா, அவ என்கிட்ட நேர்லன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், அப்படி கேட்டா நான் சமாதானம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் இவன் தயங்க ஆரம்பிக்கிறான். இதை நோட் பண்ற ஹீரோயினுமே சரிப்பா நீ எதுவும் பண்ண வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போக, பேங்க் உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளை என்ன நில்லன் பண்ணி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும், அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறான். லில்லி வந்ததும் ஹீரோயின் கிட்ட நில்லன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, இவ சமய ஷாக் ஆயிரா. என்ன நான் இவகிட்ட நெல்லன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பேங்க் உடனே லில்லிய அரைஞ்சரா நான் சொல்ற மாதிரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி சமய கடுப்பாயிரா. அப்போ பேங்க் வந்துட்டு மெதுவா லில்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு இப்பதான் அவ நம்ம வழிக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு, அவகிட்ட மன்னிப்பு தானே கேட்டுரு, இல்லாட்டி நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, இவளுமே ஹீரோயின் கிட்ட நில்லன் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. இதை கேட்டது ஹீரோயின்மே பரவாயில்லையே மன்னிப்பு கேட்டுட்டியே, சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பேங்க் சொல்ற நான் கேட்ட ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றப்போ அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜுவல்ஸ் வந்துட்டு ஏல நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு பேங்கும் லில்லியுமே வந்திருக்காங்க. ஹீரோயின் பேங்க பார்த்துட்டு இருடா கூடி சீக்கிரத்துல நீ பேங்க் கரப்ட் ஆக போற, அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோமே உன் புருஷன் நான் இங்க இருக்கேன், அந்த பேங்க பார்த்து என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஹீரோயின் சொல்றா புருஷா எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கணத்துல கிஸ் பண்றா. ஹீரோயின் சொல்றா இந்த ஒயிட் கோட்ல நீங்க பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை தவிர நான் வேற யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லி வந்துட்டு வேங் கிட்ட சொல்றா எனக்கு நீ அந்த நெக்லஸ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வேங்குமே நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உனக்கு அந்த நெக்லஸ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். இப்போ அந்த நெக்லஸ் வந்துட்டு ஏல நடக்க ஆரம்பிக்குது. இந்த வேங் தான் வந்துட்டு ஃபர்ஸ்டா கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ கேக்குறான் உனக்கு அந்த நெக்லஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. அதனால ஹீரோ ஏலம் கேட்க ஆரம்பிக்க, ஹீரோக்கு அந்த நெக்லஸ் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்துட்டு அவனும் ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏலம் பாத்தீங்கன்னா கடைசியா 25 மில்லியன்ல வந்து நிக்குது. இந்த பேங்க் யோசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ம கிட்ட இதுக்கு மேல கேட்க பணம் இல்லையே, கண்டிப்பா இந்த நெக்லஸ நம்ம வாங்கிதான் ஆகணுமா, இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தாதான் ஹீரோயின் நமக்கு ப்ராஜெக்ட கொடுப்பா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏலம் எடுக்கிறவங்களுமே வந்துட்டு என்ன 25 மில்லியனுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பேங்குமே வந்துட்டு சரி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், நமக்கு கண்டிப்பா ஹீரோயின் ப்ராஜெக்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு அதை விட ஹையஸ்ட் அமௌண்டா 30 மில்லியனுக்கு நான் இந்த நெக்லஸ வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி இந்த நெக்லஸ நம்ம இப்ப வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதனால ஹீரோமே வந்துட்டு இந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிடுறான். 30 மில்லியன் கொடுத்து இந்த நெக்லஸ இவன் வாங்கிடுறான். ஏலம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேங்க அந்த நெக்லஸ வாங்கிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் வந்துடுறா. என்னப்பா நான் கேட்ட நெக்லஸ வாங்கிட்டு போல அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே ஆமாடா செல்லக்குட்டி உனக்காக தான் இந்த நெக்லஸ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த நெக்லஸ கொடுத்துறான். ஹீரோயின்மே சரி நான் உனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைல கொண்டு வந்து நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த நெக்லஸ வாங்கிட்டு போயிடுறா. பேங்க் வந்து லில்லிக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இப்ப ஹீரோயின் ஒரிஜினல் வாங்கிட்டு போனதுனால இவன் ஃபேக் நெக்லஸ லில்லிக்கு கொடுத்துறான். பேங்க் கொடுத்த நெக்லஸ் ஃபேக்னு தெரியாம இந்த லில்லி வந்துட்டு அந்த நெக்லஸ போட்டுட்டு வந்து அவ ஃப்ரெண்ட் கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கா. இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்காக காஸ்ட்லியா இந்த நெக்லஸ வாங்கி கொடுத்தாங்க, ஜஸ்ட் 30 மில்லியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து சொல்றா இவ போட்டிருக்கிறது ஃபேக், நான் வச்சிருக்கத ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல லில்லி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்போ இந்த லில்லியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்றா எனக்கு எது ஒரிஜினல் எது ஃபேக்னு கண்டுபிடிக்க முடியும், நீங்க உங்க ஜுவல்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே வாங்கி செக் பண்றா. செக் பண்ணிட்டு ஃபைனலா ஹீரோயின் கிட்ட இருக்கதா ஒரிஜினல் சொல்ல, இதை கேட்டதும் லில்லிக்கு செமையா இன்சல்ட் ஆயிருது. எல்லாருமே லில்லிய ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஃபேக் நெக்லஸ் போட்டு வந்து இப்படி சீன் போட்டான்னு சொல்லிட்டு. இந்த அவமானம் தாங்க முடியாம அவ நேரா வந்துட்டு வேங்க தான் திட்ட வந்திருக்கா. எதுக்குடா ஃபேக் நெக்லஸ என்கிட்ட கொடுத்து ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான் சொல்ல எதுக்கு நீ கோச்சுக்கிற, அவளுக்கு ஒரிஜினல் நெக்லஸ் கொடுத்தாதான் எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும், உனக்கு லூ குரூப்போட சிஓட வைஃப் ஆகணும்னு ஆசை இல்லையா, கொஞ்சம் பொறுத்துக்கடா, இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இந்த வேங்கோட பிஏ சொல்ல, இவ உடனே பதறி போயிடுறான். ஹீரோயின் வந்து உன்னை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேபிள்ல வந்துட்டு லில்லிய ஒளிய வச்சிடறான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இந்த லில்லி வந்துட்டு அந்த டேபிள் கீழே தான் ஒளிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம அந்த லில்லியோட கையிலே நல்லா
மேல காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் இதனால நீ கேட்டுட்டு இருந்தல இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை கொடுத்துட்றா. இந்த லிலிக்கெல்லாம் ரொம்பவே கை வலிக்குது. ஆனா அவ கத்தாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. பேங்குமே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சல ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சரி நீ எப்போ வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்ன விஷயம், என்ன எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுலே குறியா இருக்க, யாரையாவது உன் டேபிள் கடையில ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, பேங்க் செமையா ஷாக் ஆயிடுறான். என்னடா இப்ப இப்படி கேட்கறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா இல்ல நான் சும்மா விளையாண்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். போனதுக்கு அப்புறம் தான் இந்த லிலி சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் அவ வேணுட்டே தான் என்னோட கையை மிதிச்சா, நான் உள்ள இருக்கிறது அவளுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்ல, பேங்க் சொல்றா ஒரு முட்டாள், நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவா, அவளுக்கு இதை பத்தி தெரியறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக சூப் எல்லாம் சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோவுமே செமையா ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு டைம் கூட பண்ணதில்ல. இதை நினைச்சு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேங்க் வந்துட்டு அவனுக்கு ஹீரோயின் ஒரு மொக்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் டீல் பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிற கிளைண்ட் கிட்ட நான் இப்போ ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், இது சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், யாரெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நிறைய கிளைண்ட்டுமே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முன் வராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வந்துட்டு அவ வச்சிருக்கிறது ஒரு மொக்க ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல, பேங்க் சொல்றா மிஸ்டர் லூ என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நான் உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி பேங்க் கிட்ட இருக்கிறது மொக்க ப்ராஜெக்ட் தான், அதனால ஒரு ப்ராஃபிட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போல. இதை கேட்டு அந்த கிளைண்ட்டுமே சொல்றாங்க உங்ககிட்ட இருக்க ப்ராஜெக்ட் வேஸ்ட் ஆமா, நீங்க அந்த ப்ராஜெக்ட பத்தி நல்லா விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பேங்க் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். பேங்க் உடனே ஹீரோயினை தான் அறைய வரான். அடி பாவி ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அறைய போகும்போது ஹீரோ உடனே அவனோட கையை பிடிச்சிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட வைஃபே நீ அறைய வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் சொல்றா டே முட்டாள், இதை விட பெரிய ப்ராஜெக்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பேங்க் சொல்றான் போச்சு போச்சு என்னோட மணி எல்லாமே போச்சு, இதுக்காக நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றான் இந்த கம்பெனியோட சிஓ வைஃபை நீ இன்சல்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து இந்த பேங்க கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கேக்குறான் அவன் ஆபீஸ் விட்டு போனதுல உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா ஏங்க நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா, எனக்கு அவனை இப்ப பிடிக்கல, நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் என் மேல லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஆமா லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போக, அப்போ ஹீரோவோட தம்பிக்காரன் உள்ள வந்துடுறான். இவன் உள்ள வரத பார்த்தோன்னே ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான், ஏன்டா எப்பயுமே வந்துட்டு தப்பான டைம்ல தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்துட்டு சரி பரவாயில்ல விடுங்க தெரியாம தானே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. தென் பேங்க் வந்துட்டு லிலி கிட்ட புலம்பிட்டு இருக்கான், ஹீரோயின் நீ ஏமாத்திட்டா, ஒரு மொக்க ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துட்டு காஸ்ட்லியான நெக்லஸ் அவ வாங்கிட்டா, என்னால இதை ஏத்துக்கவே முடியல, ஹீரோட கம்பெனில இருந்து கூட என்ன துரத்தி விட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இதை கேட்டதும் லிலியுமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எதுலயோ மாட்ட வைக்க வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லிலி வந்துட்டு ஹீரோயினை தான் மீட் பண்ண வர சொல்லிருப்பா. ஹீரோயின் வந்ததும் என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, லிலி சொல்றா அக்கா என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இந்த டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துருச்சு, திரும்பவும் நம்ம பழையபடி இருக்கலாம், நீங்க தானே எனக்கு எப்பவுமே டிசைன் பண்ணி கொடுப்பீங்க, இந்த டைமும் நீங்களே எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க, ஒரு முக்கியமான காம்படிஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி நான் உனக்கு டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இவ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ட்ரிங்க்ஸ் கொடுத்து அதை குடிக்க சொல்ல, ஹீரோயின்மே அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறா. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்து அங்கேயே மயக்கம் போட்டுறா. மயங்கின ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல தூக்கி போட்டுட்டு அங்க ஒருத்தனை கூப்பிட்டு இவள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போக, அப்போ அந்த லிலி சொல்றா ஏய் எது பண்றதா இருந்தாலும் எனக்கு வீடியோ தேவைப்படுது, எல்லாத்தையுமே மறக்காம ரெக்கார்ட் பண்ணிரு, நான் அப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு இவனுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போக, இப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறா. இந்த பக்கம் வெளில பார்த்தா அந்த லிலி தான் மயங்கி கிடக்குறா. ஹீரோயின் சொல்றா இங்க பாரு நான் ட்ரக்ஸ் குடிக்கவே இல்ல, வெளியில லில்லி தான் குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பா, அவளை உள்ள தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த லில்லி மேல இருக்க டவுட்ல அந்த ட்ரிங்க பாத்திருப்பாங்க. லில்லி எப்படியும் வந்துட்டு ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்திருப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுட்டு அவ அதை குமிஞ்சு எடுக்கிற சமயமா பார்த்து ஹீரோயின் ட்ரிங்க மாத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட சொல்றா இங்க பாரு லில்லி என்ன பண்ண சொன்னாலும் அதை நீ அவளுக்கு பண்ணு, இல்லன்னா நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட,
அவனுமே வந்துட்டு லிலியை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கோவமா ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்கான். ஹீரோயின்மே அங்கிள் என்னாச்சு, எதுக்கு நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவோட தம்பிக்காரன் சொல்றான், அண்ணி நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, அது மட்டும் இல்லாம கால் பண்ணதுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணவும் இல்லல்ல, அதான் அண்ணா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயின்மே, புருஷா இதுக்குதான் நீங்க கோவமா இருக்கீங்களா, முக்கியமான வேலை இருந்துச்சு அதனாலதான் என்னால கால் அட்டென்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு இன்னுமே கோவமா தான் இருக்கான். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்தலான்னு பாக்கா ஹீரோ உடனே இப்படி எல்லாம் பண்ணா நான் ஏமாந்தவன் நினைக்கிறியா, எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேப்ல இந்த லில்லி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே எதுக்கு இந்த கருமத்தை எல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் ஹோட்டல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா லில்லி செட் பண்ண ஆள் கிட்ட ஹீரோவோட தம்பிக்காரன் வந்து சொல்றான், ஏய் நீ பண்ண விஷயம் போதும், இந்த மேடம் கார்டு கொடுக்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் லில்லியோட போன்ல இருந்தே பேங்குக்கு தான் கால் பண்றாங்க. இவ ட்ரக்ஸ் எடுத்திருக்கனால பேங்கு கிட்ட உடனடியா அந்த ஹோட்டல் ரூமுக்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவ பேசி முடிஞ்சோன்னா ஹீரோவோட தம்பிக்காரன் காலை கட் பண்ணிட்டு போன் இருந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறான். இப்போ அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு பேங்க் வந்துடுறான். இவன் இந்த மாதிரி இருக்கதை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே அங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோயின் டேப்ல பாத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாயிரான், என்ன கர்மத்தை பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சொல்றா, நமக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது இல்ல, நம்ம இன்னும் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணவே இல்ல, நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், என்னாச்சு நீ ஏதாவது ட்ரிங்க் பண்ணிருக்கியா, அதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா ட்ரிங்க் பண்ணிருக்கேன், ஆனா கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன், வா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் அவன் சொல்றான், இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது, நீ ட்ரிங்க் பண்ணிருக்க, அதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, பேசாம நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ல படுக்க வைக்க ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நான் ட்ரிங்க் பண்ணவே இல்ல, உங்களுக்கே என்ன பிடிக்கலையா, ஏன் என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இல்லம்மா நீ ட்ரிங்க் பண்ணிருக்க, இப்ப எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறான். அதுக்கு அவ சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கே என்ன பிடிக்கல, அதனால தானே என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. இந்த லிலிக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பக்கத்துல பார்த்தா இந்த பேங்க் கிடக்குறான். பேங்க் கிட்ட, டே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே, நீ தாண்டி என்ன நைட்டு இங்க கால் பண்ணி வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல எதுவுமே இல்ல. இவளுக்கு நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்ல ஹீரோ கூட இனிமே ரொமான்ஸ் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உள்ள ஹீரோவோட தம்பிக்கார வர தம்பிக்காரனுமே ஹீரோ பார்த்துட்டு, சாரி நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ற, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன் அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல இவனுமே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவை கொண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். அதாவது அந்த வேங்கோல் எலிய ஒண்ணு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான். இதை பார்த்தது ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக ஹீரோ கேட்கறான், இந்த டர்ட்டி வீடியோல அப்படி என்ன இருக்கு, இதை பார்த்து ஏன் இவ்வளவு சந்தோஷமாகற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, இந்த வீடியோ வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு தெரியுமா, எல்லாத்தையும் பொறுத்து இருந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு, உனக்கு இப்பவும் சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோனை பார்க்க அங்க லில்லி வரா. லில்லிய பார்த்ததும் ஹீரோ செமையா கடுப்பாயிரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, நான் என் அக்காவை பார்க்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுமே பரவாயில்ல விடுங்க, நான் என் தங்கச்சி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் லில்லிய போய் தொலைன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறான். லில்லி வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, அக்கா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கும் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஞாபகமே இல்ல, நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹோட்டல்ல இருந்தேனா, பக்கத்துல நீயும் இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வரக்கு முன்னாடிதான் பேங்குக்கு கால் பண்ணி உன்னை பிக்கப் பண்ண வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லிக்கெல்லாம் ஹீரோயின் சொல்றதை கேட்கும் போது நம்பவே முடிய மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, என்ன நீ சேஃபா வீட்டுக்கு போயிட்டியா, பேங்க் உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோலுமே, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் கரெக்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் டிசைன் கேட்டு இருந்தேன்ல, கொஞ்சம் அந்த டிசைன் மட்டும் கரெக்டா டிரா பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே டிசைன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ள ஏன் நினைக்கிறானா, போடி போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே இந்த லிலிய அவளோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இவ ஏதோ ஒரு டிசைன் காம்படிஷன்ல வின் பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு போல, அததான் காமிச்சு ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த டிசைனே பாத்தீங்கன்னா ஹீரோயின் போட்டு கொடுத்ததுதான். எங்க ஆபீஸ்ல எல்லாருமே வந்துட்டு இந்த லிலிய பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த லிலியுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏதோ அவதான் இந்த ப்ராஜெக்ட் செஞ்ச மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துட்டு லிலி கிட்ட, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட டேக் கேர் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த ஆபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அவ
செமையா ஷாக் ஆயிடுறா. அக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த ஆபீஸோட டிசைனர். எனக்கு தான் கோல்ட் மெடல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கூட நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். கிளையண்ட் எல்லாருமே வந்துட்டு என்னதான் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. எப்படி நீங்க என்ன இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் தானே உனக்கு டிசைனே போட்டு கொடுத்தேன். என்னோட டிசைனுக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்க. அப்ப எனக்கு தானே டேலண்ட் இருக்கு. அப்போ நான் தானே இந்த கம்பெனியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டதும் லில்லி வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு சண்டை போட வரா. ஹீரோயின் சொல்றா, யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க இந்த கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளைண்ட் தான் பார்க்க வந்திருக்கா. அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. லில்லி எங்க, அவங்கள வர சொல்லுங்க. அவங்க தானே காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தான் டிசைனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லில்லி அங்க வந்துடுறா. நான் தான் சொன்னேன்லக்கா, இந்த கம்பெனிக்கு நான் தான் கரெக்டா இருப்பேன். என்னோட டிசைன் தான் எங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா, இப்ப இதுக்கு முன்னாடி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா இல்லையா, அது எல்லாமே நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். அதோட டிராஃப்ட் ஒர்க் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை எல்லாம் காட்டுறா. இதை கேட்டது லில்லி சொல்றா, இல்ல இல்ல இது எல்லாம் என்னோட டிசைன் தான். நான் எங்க வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட டிராஃப்ட் ஒர்க் எல்லாம் இவ திருடிட்டா. இவள நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சொல்றா, சரி அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலைனா எங்க 2 பேத்துக்கும் ஆன் தி ஸ்பாட்லயே வந்துட்டு டிசைன் கொடுங்க, நான் சூப்பரா டிரா பண்ணி காட்டுவேன், அப்ப நீங்க நம்புவீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னு இந்த லில்லி வந்துட்டு டிரா பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி டிரா பண்ணி தான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிளைண்ட் 2 பேத்தையுமே டிரா பண்ண சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் சூப்பரா டிரா பண்ணிருக்கா. கிளைண்ட் வந்துட்டு லில்லியை பார்த்துட்டு, சின்ன பசங்க கூட உன்னை விட நல்லா வரைவாங்க, அவ்வளவு கேவலமா வரைஞ்சிருக்க, இதுல காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு உனக்கு பிரைஸ் வேற கொடுத்துருக்காங்க, இப்படிதான் மத்தவங்களோட டிசைனை ஒன் டிசைன் சொல்லிட்டு போய் சொல்ல முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. லில்லிக்கு செமையா இன்சல்ட் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் அங்க இருக்க கிளைண்ட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட கம்பெனியை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டது லில்லி செமையா கடுப்பாகிறா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, இந்த குவிங் ஃபேமிலியோட ஹையஸ்ட் ஷேர் என்கிட்ட தான் இருக்கு, சோ நான் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஓவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை லில்லி கிட்ட இருந்து வாங்கிடுறா. இந்த லில்லியால எதுவும் பண்ண முடியாம அவளுமே கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இந்த லில்லி என்ன பண்றானா, அவளே அரைஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும், அம்மா இந்த ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆபீஸ்ல இருந்து அடிச்சு வெளில துரத்தி விட்டுட்டாமா, இதுக்கப்புறம் என்ன ஆபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பா, அது அவளோட கம்பெனியாமா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாவுமே என்ன விஷயங்கிற தெரியாம, சரிம்மா இன்னைக்கு உனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு அவ கண்டிப்பா வருவா, அந்த பார்ட்டில வச்சு நான் அவகிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லில்லியோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்துட்டு ஹீரோ கூட ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, எங்க அப்பா வர சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாக்காக வந்து நான் போகணும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே சரி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனடியா என்னை கூப்பிடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பக்கம் பர்த்டே பார்ட்டில வந்துட்டு இந்த லில்லி வந்துட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அவளோட பர்த்டே ட்ரெஸ் மாதிரி இது வரைக்கும் யாருமே போட்டது இல்லையாமா, இது ஃபேமஸ் டிசைனர் பண்ண ட்ரெஸ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின்மே வந்துட்டு இவ போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அதை பார்த்தோன்னா அவசமையா கடுப்பாயிரா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பண்ணிருக்க ட்ரெஸ் மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே, எதுக்கடி என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, போய் வேற ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு என்னால சேஞ்ச் பண்ண முடியாது, நீ வேணா போய் உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு, என்னம்மா அவள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, இன்னைக்கு அவளுக்கு தானே பர்த்டே, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே கடுப்பாயிட்டு அவ கையில இருக்க வைன் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்த வர ஹீரோயின் அதை எடுத்து அவ மேலேயே ஊத்தி விட்டுறா. இதனால இப்ப லில்லி தான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதா ஆயிருது. ஹீரோயின் அப்பா வந்துட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, அவ உன்னோட தங்கச்சி தானே, அவளை எதுக்கு ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட்ட, இப்போ பர்த்டே பார்ட்டிலுமே கலாட்டா பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அப்பா நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப்மா உடனே என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய வர ஹீரோயினோட அப்பா தடுக்க போறாங்க. அந்த இடத்துக்கு அப்ப ஹீரோமே வந்துடுறா. வந்தவன் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வைஃபே அறைய வருவீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா, என்னோட வைஃப அடிக்க வந்தீங்கல்ல, அதுக்காக நீங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா பயந்து போய், ஐயோ அவ தெரியாம அடிக்க கை ஓங்கிட்டா மாப்ள, தயவு செஞ்சு அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லில்லியுமே, அப்பா நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ள வந்துடுறா. ஸ்டெப் மாம் உள்ள வந்து இந்த லில்லியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் உன்னோட பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணு, இன்னைக்கு நான் அவளை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லில்லியுமே குஷி ஆயிட்டு பார்ட்டியை அட்டென்ட் பண்ண போயிடுறா.
இங்க ஹீரோயின் ஜாலியா இருந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோமே என்ன சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோயின்மே அங்க ஒரு கேக் இருக்குல்ல, எனக்கு சாப்பிட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. ஹீரோயின் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே வந்துட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ஜூஸ் குடிக்கிறத பார்த்துட்டு இந்த லில்லியும் ஸ்டெப்பும் பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த ஜூஸ் குடிச்சோன்னா அவளுக்கு அலர்ஜியாக ஆரம்பிக்குது. ஹீரோயின் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பார்த்தோன்னா ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு மேங்கோனா அலர்ஜி போல, அவங்க மேங்கோ ஜூஸ் குடிச்சிருக்காங்க, அதனாலதான் அலர்ஜி ஆயிருக்கு, மத்தபடி வேற எதுவும் இல்ல, இப்ப அவங்க நல்லதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே நான் இப்ப நல்லதா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ஜூஸ் கொடுத்திருப்பா இல்லையா, அந்த வெயிட்ரஸ் தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். யார் வந்துட்டு என்னோட வைஃபுக்கு மேங்கோ ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுமே வந்துட்டு பயத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி ஹீரோயினோட ஸ்டெப் மம் தான் வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ்ல கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோமே இதை கேட்டோன்னு செமையா கடுப்பாயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா, இவளை விட்டுட்டு எங்க ஸ்டெப் மம்க்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு அவங்கள என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க லில்லியோட வீட்டுல பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லில்லி வந்துட்டு அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கா. இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது அங்க ஹீரோ வரா. ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, உங்க பொண்ணு உடம்பு சரியில்லாம உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, ஆனா நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டெப் மம் எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானா, சனியை இன்னும் செத்து தொலைலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. இந்த லில்லி சொல்றா அக்காக்கு மேங்கோனா அலர்ஜி, அது தெரியாம அவங்க எதுக்கு மேங்கோ ஜூஸ் குடிச்சாங்க, இது அவங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஸ்டெப் மம் வந்துட்டு ஹீரோயின் குடிக்கிற ஜூஸ்ல மேங்கோ ஜூஸை மிக்ஸ் பண்ண சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு ஹீரோ போட்டு காமிச்சிடுறான். இதை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பா செம கடுப்பாயிட்டு அவங்க ஸ்டெப் அம்மா அடிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு மேங்கோனா அலர்ஜின்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மம் சொல்றாங்க இல்ல அது ஃபேக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா இதை நம்பாம ஸ்டெப் மம் தான் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் உங்களுக்கு நான் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்க வைஃபை கொன்னு எரிச்சிருவேன், இருந்தாலும் என்னோட வைஃப் அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் உங்களோட மன்னிப்பை என்னால ஏத்துக்க முடியாது, உங்களோட போட்ட எல்லா கான்ட்ராக்டுமே நான் கேன்சல் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த குவிங் குரூப்புக்கும் எங்க லூ குரூப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ பேங்க் கரப்ட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டெப்பம் வந்து சமாதானப்படுத்த அவங்க உடனே கையை தட்டி விட்டுறாங்க. சனியா எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி உடனே கத்த ஆரம்பிக்கிறா. அப்பா எதுக்கு நீங்க இப்ப அம்மா அடிச்சிட்டு இருக்கீங்க, கூடி சீக்கிரத்துல பாருங்க அந்த லூ குரூப்போட பிரசிடென்டோட வைஃபா நான் ஆக போறேன் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இவ வேங்க தான் பார்க்க வந்திருக்கா. வேங்கோட தான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எப்ப லூ குரூப்போட பிரசிடென்ட் ஆக போறீங்க, உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த வேங் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கசின் தான். இவன் சொல்லிட்டு இருக்கா நான் இப்போதைக்கு சிஇஓ ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே திட்ட ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காது, ஹீரோயின் என்னை எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிட்டே இருக்கா, அவளுக்கு கீழே நான் எவ்வளவு தடவை தான் அவமானப்பட்டுட்டே இருக்கிறது, உங்களால ஹீரோவை பீட் பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து டீல் பேசிட்டு இருக்கா. உங்க தாத்தா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறால, அவளோட ப்ராஜெக்ட்டுக்கு பதிலா நான் கொடுக்குற பென்ட்ரைவ்ல இருக்கதா நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ மிரட்டினதும் அவளும் ஓகேன்னு ஒத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோவோட தம்பிக்காரன் பாத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து போட சொல்லிருப்பா இல்லையா, அந்த பொண்ணுமே இப்ப போட ஆரம்பிக்கிறா. அது ஹீரோயினுக்கு எதிரோ ஒரு ஆதாரம் இருக்கும் போல. ஆனா அந்த ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வாங்க ஒண்ணா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அங்க வந்திருக்க பிரஸ் மீடியால இதை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லில்லிக்கு செம இன்சல்ட் ஆயிருது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு லில்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்ன பென்ட்ரைவ் எப்படி மாறிச்சுன்னு பாக்குறியா, நீயும் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கத ஹீரோவோட தம்பி பாத்துட்டான், அவன் நேரம் என்கிட்ட வந்து சொன்னான், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி கிட்ட பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன், எப்பயுமே தப்பான வழியில போனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வேங்க எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் லில்லியை டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே ஃபேக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வேங் வந்துட்டு லில்லியோட கழுத்து பிடிச்சதா நெரிச்சிட்டு இருக்கான். பைத்தியக்காரி நீ என்னடி வேலை பண்ணி வச்சிருக்கா, இந்த வீடியோ எப்படி அங்க பிளே ஆச்சு, உன்னால என் பேரே கெட்டு போச்சு, இதுக்கப்புறம் நான் அந்த லூ குரூப்போட பிரசிடென்ட் ஆகுதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. லில்லி சொல்றா இது நான் எதுவுமே பண்ணல, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பண்ணிருக்கா, கடைசியில என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த வேங்கவே சரி எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்றான் அங்க பிளே ஆன வீடியோ எல்லாமே
எல்லாமே போய் அது நானே கிடையாது, ஏதோ ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அந்த வீடியோ ஃபேக்கா இருந்தா என்ன, ஒரிஜினலா இருந்தா எனக்கு என்ன, நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. நான் உன்னை லவ் பண்ணப்போ நீ என்ன யூஸ் பண்ணி ஹீரோவோட கம்பெனிய அடைய தான் பாத்திருக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னை போய் நான் நம்ப மாட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட வராத, என்கிட்ட இந்த தள்ளி ஏறு அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ வந்துட்டு வேங்க போட்டு அடி வெளுத்துறான். என் ஒய்ஃப் கிட்டே தப்பா நடக்க பாத்தியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவங்க ரெண்டு சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டர் பாத்துறா. அவ எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லூ ஆபீஸ்ல இருக்கும்போது அவளோட பிஏ வந்து சொல்றா, பாஸ் உங்களோட ஷேர் எல்லாம் ரொம்பவே கம்மியாயிட்டு போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அப்பதான் இவனை பத்தி நியூஸ் வந்திருக்கத அவன் பாக்குறான். இவன் லில்லி கூட அஃபேர்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லூ குரூப் பிரசிடென்ட்டோட வைஃப் கிட்டவே இவன் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். இந்த பேங்க் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப அவனோட ஷேரோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பிக்காரன் வந்துட்டு, எங்க பாருடா, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல உனக்கு இருக்க தகுதியே இல்ல, அதனால நம்ம லூ குரூப்புக்குமே அசிங்கம், ஷேர் வேல்யூல கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னை இந்த ஆபீஸை விட்டு அடிச்சு துரத்த சொன்னான். இதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனில எந்த பங்குமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க தம்பிக்காரன் சொல்றான், இப்ப போலியா இல்ல போலீஸ் கூப்பிட்டு உன்னை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் வேற வழி இல்லாம அந்த ஆபீஸை விட்டு போயிடுறான். வேங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருக்கான். இவங்க வந்துட்டு ஹீரோவோட அங்கிள் போல. வேங்க பார்த்ததும் அவங்க அப்பா அறையிறாங்க, என்றா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஹீரோ கிட்ட இருந்து அந்த கம்பெனியை புடுங்கிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சுட்டு நம்ம குடும்பத்தோட பேரையே கெடுத்து வச்சிருக்க. இப்போ அந்த கம்பெனியோட சிஓ நீ எப்படி ஆக முடியும், உனக்கெல்லாம் கொஞ்சமாவே வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வேங்க உடனே அவங்க அப்பா கிட்ட நில்லன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்பா நான் சொதப்பிட்டேன்ப்பா, இப்ப நான் என்ன பண்றது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு வேங்கோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு அந்த லில்லிய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வேங் சொல்றா, அப்பா அவ மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பொண்ணு, அவளையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் வேங்கோட அப்பா சமய கடுப்பாயிடுறாங்க. இந்த விஷயம் உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும்ல, அப்புறம் எதுக்கடா அந்த பொண்ணு கூட அந்த மாதிரி பண்ண, அந்த வீடியோ வேற லீக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பேரை சரி பண்ணா வேற வழியே இல்ல, நீ கண்டிப்பா அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேங்குமே வேண்டாம் வெறுப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுல வந்துட்டு லில்லியை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல குயின் ஃபேமிலியோட மானமே போயிருச்சு, என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஸ்டெப்பும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர ஹீரோனோட அப்பா வந்துட்டு அவங்களையுமே திட்டுறாங்க, என்ன லட்சணத்துல பொண்ணு வளர்த்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு. லில்லி சொல்றா, அப்பா நான் எதுவுமே பண்ணவே இல்ல, இது எல்லாமே ஹீரோயின் தான் ஃப்ரேம் பண்ணி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே உன்னை பொண்ணு கேட்க வேங்கோட ஃபேமிலி வந்திருக்காங்க, எதுவும் பேசாம கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஹால்ல இந்த லில்லி பல்ல கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. வேங்கோட அப்பா வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இதுல 8 மில்லியன் இருக்கு, இதை நீங்க டவுரி பணமா வச்சுக்கோங்க, இன்னும் 3 நாள் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வேங்க் கிளம்பி போகும்போது இந்த லில்லி வந்துட்டு பேச வரா, என்னாச்சு உன் ஃபேஸ்ல ஹாப்பினஸே இல்ல, நீயும் நானும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம், உனக்கு என்ன சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே பாத்தீங்கன்னா சலிச்சுட்டே, சரி சரி எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, எனக்கு கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் பாத்தீங்கன்னா இவள கழட்டி விடுற ஐடியால தான் இருந்திருப்பான் போல, இப்போ வேற வழி இல்லாம தான் மேரேஜ்க்கே ஒத்துருப்பான் போல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்ல இருந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு நம்ம லில்லி மேரேஜுக்கு போகணும், மறக்காம என்ன கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, அவரோட மேரேஜ்க்கெல்லாம் நம்ம எதுக்கு போகணும், நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, எங்க அப்பா கூப்பிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பா போகணும், அங்க அவளுக்கு நான் பெரிய கிஃப்ட் வேற தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு லில்லியோட மேரேஜுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த லில்லி வந்துட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அக்கா என்னக்கா நீ லவ் பண்ண பையனை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், உனக்கு இதை பார்த்து வயிற்றுச்சலா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் இதுக்கு இதை பார்த்து வயிற்றுச்சல் பட போறேன், ஆக்சுவலி நீ ஒரு குப்பை, இவன் ஒரு குப்பை தொட்டி, நீங்க ரெண்டு இருந்தா கரெக்டான மேட்ச், நீங்க அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. இதை கேட்டதும் லில்லி செமையா கடுப்பாயிட்டு ஹீரோயினை அடிக்க போக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நீ பேசாம இருக்கியா, உன்னாலதான் என்னோட மானமே போயிட்டு இருக்கு, இப்போ ஹீரோயினோட வம்பு பண்ணி அவனோட புருஷனோட பகையை இன்னும் எச்சா சம்பாரிச்சுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறாங்க. லில்லி சொல்றா, அப்பா இன்னைக்கு எனக்கு மேரேஜ், ஆனா இதுலயுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, என்ன உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லி கொடுக்கலையா, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுமே மன்னிச்சுக்கோங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லில்லியுமே வந்துட்டு ஹீரோவை ஹீரோனை எப்படியோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின்
ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் லில்லி வந்துட்டு மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஸ்டெப்மம் சொல்றாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதமா, அவளை நம்ம அப்புறம் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல லில்லி சொல்றா, இல்லம்மா நான் அவளை இப்பதான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன், அதுக்காக நான் எல்லா பிளானுமே பண்ணிட்டேன், அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டெப்மம் சொல்றாங்க, இங்க பாருமா இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு நீ எந்த தப்பு பண்ணாத, கடைசியில அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்றது, நீ அதனால பொறுமையா இரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லில்லி பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காம, அம்மா அவளை இன்சல்ட் பண்றதுக்கு எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு தான் அவளை பழி வாங்க போறேன் அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லில்லி அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு ஹீரோயினை ஒரு ஆள்கிட்ட அடிக்க சொல்லிருப்பா போல, அந்த ஆளு தான் பார்க்க வந்திருக்கா. அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினை அடிக்க சொன்னவன ஹீரோயின் கட்டி போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்தது லில்லி செமையா ஷாக் ஆயிரா. ஹீரோயின் சொல்றா, என்ன உனக்கு ஒன்னும் புரியலையா, என்ன அடிக்க ஆள் அனுப்புனல, அப்போ ஹீரோ வந்து என்ன காப்பாத்திட்டாங்க, அவங்க கிட்ட நீ ட்ரக்ஸ் எல்லாம் வேற கொடுத்து விட்டுருக்கல, அது எனக்கு கொடுக்க தானே, இந்த ட்ரக்ஸை என்ன பண்றது, இதை வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி லில்லியோட வாய்க்குள்ளே அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுறா. அவளுக்கு ட்ரக்ஸை போட்டு விட்டுட்டு அந்த அடியாலுமே உள்ள தள்ளிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வந்துடுறாங்க. இவளுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு அந்த அடியால் கூட இவ ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறா. இதை ஹீரோயினுமே வந்துட்டு அந்த கதவு வழியா இருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ தான் வந்து காதை திருகிட்டு இருக்கான், டர்ட்டி ஃபெல்லோ நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் கேட்க ஜாலியா இருக்குல்ல, வாங்க இன்னும் நடக்கிற ஷோவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ லில்லி வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுறா. இத வெட்டிங்க்கு வந்த எல்லா கெஸ்ட்டுமே பாத்துறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்ப வேங்குமே வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்கான். வேங்க் பார்த்தது இவ நார்மலா பேச ஆரம்பிக்கிறா, நான் ஒண்ணுமே பண்ணல, தயவு செஞ்சு நான் நம்பு அப்படின்னு சொல்ல வேங்க் சொல்றா, எல்லா வீடியோவும் நாங்க பாத்துட்டோம், இங்க வந்திருக்க மொத்த கெஸ்ட்டுமே நீ பண்ண அசிங்கத்தை பாத்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவ சொல்றா, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, ஹீரோயின் ஃப்ரேம் பண்ணிருக்கா, தயவு செஞ்சு என்ன நம்பு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான், என்ன பார்க்க என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ இப்படி ஒரு கேவலம் பண்ணுவ, உன்ன மாதிரி ஒருத்திய நான் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரைஞ்சிட்டு இருக்கா. இவ என்ன தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா இவளை எட்டி உதச்சிட்டு நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் லில்லி வந்துட்டு ஹீரோன் தான் மீட் பண்ண வந்திருக்கான். இப்போ உனக்கு சந்தோஷமா, என்னோட மேரேஜ் நின்று போச்சு, இதுதான் நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோன்மே ஆமா எனக்கு இப்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் லில்லி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா, அம்மா என்னோட கல்யாணம் நின்று போச்சுமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. ஸ்டெப்பம் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அவளை இப்ப ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலான்னு, நான் சொன்னா நீ கேட்டியா, இப்போ உங்க அப்பா வேற உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ஆபீஸ்ல இந்த வேங்க டீப்ரமோட் பண்ணி இப்போ அந்த ஆபீஸ்ல ஒரு பியூனா தான் வச்சிருக்காங்க போல. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரத பார்த்தோன்னே, ஏ செல்லக்குட்டி எனக்கு தான் நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே, சீப்போட நாயே உனக்கு இதுக்கு நான் எடுத்துட்டு வரணும், நான் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கு சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணேனா உனக்கு இந்த வேலையும் கூட கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. இவ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போனோன்னா பேங்க் செமையா கடுப்பாயிரான். என்னைய இன்சல்ட் பண்ற, எனக்கும் ஒரு டைம் வரும் அப்போ உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டு சூப் தான் கொண்டு வந்து கொடுக்கறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா மடியில உட்கார வச்சுட்டு, என்ன மேடம் எனக்கா சூப் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே ஆமா உங்களுக்காக நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன், நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே, நான் பிசினஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரி உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஒரு பிசினஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ண பாருக்கு தான் வந்திருக்கான். அங்க மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க லில்லி வந்துடுறா. பேங்க் நம்ம வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட அப்படி என்ன இருக்கு, நான் தான் அவளை விட அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ வந்துட்டு அவளோட கையை பிடிச்சு தடுத்துறா. இங்க பாரு உன் கையால என்ன தொடாத, என் மனசுல எப்பயுமே ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வர ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தள்ளி விட்டுறா. எனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்னோட மனசுல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு என் பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோயேன் ஒன்னு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். இந்த லில்லிக்கு செமையா கடுப்பாகுது, என்னையே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா வெளில வந்துட்டு இந்த லில்லி தொட்டான்னு சொல்லிட்டு அந்த கோட்டு கழட்டி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கான். ஹீரோ வெளில வந்ததும் அவன் தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். தம்பிக்கார சொல்றான், அண்ணா நீங்க என்னெல்லாம் மூவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேங்கோட அப்பா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் அங்கிள் கிட்ட இருந்து நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அடிக்க நிறைய அடியாள்கள் வராங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஹீரோவை கத்தியால குத்திடுறான். ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயின் பதறி போய் ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட தம்பிக்காரன் கிட்ட யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, தம்பிக்காரனுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, நீ போலீஸ் வந்து
வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோக்கெல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இன்னும் மயக்கத்திலே இருக்கான் போல. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, டாக்டர் வந்துட்டு நீங்க கோமால இருக்காங்கன்னு சொல்றாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ வேங்கோட அப்பா வந்துட்டு ஹீரோ பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோக்கு நேத்து நைட்டு என்னாச்சு, அவன் இப்போ கோமால இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தம்பி காரணமே, நேத்து நைட்டு என்னையும் அண்ணாவும் யாரும் அட்டாக் பண்ண வந்தாங்க, வந்தவன் வந்துட்டு என் அண்ணாவை கத்தியால குத்திட்டான், அதுல நிறைய பிளட் லாஸ் ஆகி இப்ப அவங்க கோமால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வேங்கோட அப்பாவுமே அடக்கடவுளே, என்னோட தம்பி பையனுக்கு இந்த நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு வேங்கோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அங்கிள் நீங்க இந்த விஷயத்த ஹீரோட அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேங்கோட அப்பாவுமே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதமா, நான் இந்த விஷயத்த ஹீரோட அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்க ஹீரோ வந்துட்டு நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாம அவனை காப்பாத்திட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு வேங்கோட அப்பா மேல டவுட் இருந்திருக்கும், தன்னை கொலை பண்ண ஆரம்பிச்சது இவங்க தான் சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் அவன் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னை விட்டு இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, பைத்தியம், உன்னை விட்டு நான் எங்க போறேன், எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆபீஸ்ல வந்துட்டு ஹீரோவோட தம்பிக்கார வந்துட்டு அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம், அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியாய் வர வரைக்கும் நான் தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வேங்கோட அப்பாவும் வந்துட்டு, நீ எப்படி இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க முடியும், அண்ணாக்கு உடம்பு சரியில்லைனா நான் தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேங்கோட அப்பா தான் வந்துட்டு சீனியர், அதனால அவங்க தான் இந்த கம்பெனிக்கு சிஓவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, அங்கிள் நீங்க எப்படி இந்த கம்பெனிக்கு சிஓ ஆக முடியும், என் ஹஸ்பண்ட் தான் இந்த பொசிஷன்ல இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லைன்னா அவங்களோட வைஃப், நான் தானே இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேங்கோட அப்பா சொல்றாங்க, உனக்கெல்லாம் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க தகுதி இல்ல, ஏசாம இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, தகுதினா என்ன மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி கொலை பண்ற தகுதி வேணுமா, என்ன நீங்க கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் வேங்க உடனே அந்த ப்ரூஃப் எல்லாம் கிளிக் ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே ஃபேக்கு, இது உண்மையே கிடையாது, நாங்க ஒன்னும் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க வேங்கோட அப்பாவுமே, என் பையன் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையில தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு ஹீரோவை பார்த்ததும் அங்கிள் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா நீ கோமால தானே இருந்த, நீ எப்படி சரியான அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அங்கிள் எல்லாமே நடிப்புதான், எல்லாமே உங்களை ட்ராப்ல சிக்க வைக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இதை கேட்டு வேங் செமையா ஷாக் ஆயிடுறான். அடே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே, ஆமாடா நீங்க எல்லாம் செத்தாதான் நான் சாவேன், அது வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேங்கோட அப்பா வந்துட்டு, இல்லப்பா நீ உடம்பு சரியில்லைன்னு நான் வந்துட்டு இந்த ஆபீஸ பாத்துக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்க ஹீரோ சொல்றான், என்னை கொலை பண்ண ஆள் என்ன பண்ணது நீங்க தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேங்கோட அப்பாவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அடிபட்டுருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. ஹீரோ கேக்குறா, உங்களுக்கு தான் உடம்பு இன்னும் சரியாகல, அதுக்குள்ள எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க வந்துட்டு, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் இப்போ சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளை வந்துட்டு இந்த லிலி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி கனவு வருது. அவ பதறி போய் எந்திரிக்க அவளுக்கு அப்போ வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. அவ உடனே டாக்டர் கிட்ட வந்து செக் பண்றா. அப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லதா கால் பண்றா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இந்த லிலி வந்துட்டு ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டு ஹீரோயினை மயக்கமாக்கிடுறா. என்ன எல்லா டைமும் என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா, இந்த டைம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாடிக்கு கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோக்கு இந்த லிலி வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ண விஷயம் தெரிஞ்சு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த தான் வந்துட்டு இருக்கான். லிலி வந்துட்டு ஹீரோயினை மாடிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அழிஞ்சிட்டு இருக்கா. எதுக்கடி என்னோட லைஃப்ல வந்த, என்னோட லவ் என்கிட்ட இருந்து பிரிச்ச, என்னோட கம்பெனியுமே என்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்ட, இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல, என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் எதுவுமே பண்ணல, நீ என்ன எல்லாத்துலயுமே ஃப்ரேம் பண்ண பார்த்த, ஆனா எல்லாத்துலயுமே நீ தான் மாட்டிக்கிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த லிலி வந்துட்டு ஹீரோனை பிடிச்சு மாடி எஜ்ல வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல, உன்னை கொன்னாதான் என்னோட ஆத்திர அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்துட்டு லிலி கிட்ட, நீ தயவு செஞ்சு ஹீரோயினை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த லிலி சொல்றா, நேத்து நைட்டு நீ என்ன இன்சல்ட் பண்ணல, இப்போ என்கிட்ட நில்டன் பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேளு, அப்பதான் நான் இவ்வளவு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இவ முன்னாடி நில்டன் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் நில்டன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது இந்த லிலிக்கு இனிமே கடுப்பா இருக்கு. அது
எப்படி உனக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைக்குது, உன்னை லவ் பண்ற ஒரு பர்சன்லாம் கிடைச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா இந்த லில்லி பாத்தீங்கன்னா எதுவும் கேட்காம ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விடுன்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து கீழே விழுந்துடுறா. இந்த லில்லி கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போக ஹீரோயின் மட்டும் கீழே விழுக்காம அங்க இருக்கிற கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட தம்பிக்காரனும் ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. ஹீரோயின் அதிர்ச்சியில அப்படியே மயக்கம் போட்டுறா. அவளுக்கு டாக்டர் வந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு ஹீரோயின் இப்ப நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ லில்லி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா லில்லி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே லில்லி இறந்து நினைச்சு சோகமா இருக்கா. அந்த இடத்துக்கு லில்லியோட அம்மா வந்துட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஒன்னாலதான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லில்லியோட அம்மா வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ சொல்றா அந்த லில்லி தான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. என் ஒய்ஃபை கொலை பண்ண போக அவ கீழே விழுந்து செத்து போயிட்டா. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீங்க என்னைக்காவது உங்க பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஸ்டெப் மாமா அறிஞ்சிடுறாங்க. நானுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் பொண்ணை எந்த அளவுக்கு புள்ளி பண்ணிருக்கீங்க, இப்போ கொலை பண்ற அளவுக்கே போயிருக்கீங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, பேசாம வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லில்லியோட அம்மா வந்துட்டு என் பொண்ணை கொன்னவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ உடனே இதுக்கு மேல என்னால உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரனை கூப்பிட்டு இந்த லில்லியோட அம்மா வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா உடனே நில்லுன்னு பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் அவளை என்கிட்டே விட்டுருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்க்க வேண்டாம், அவளோட பொண்ணு இருந்த சோகத்துல இருக்கா, அவளை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு என்னால அவளை மன்னிக்க முடியாது, எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ்மா உன்னோட ஸ்டெப் மாமா நீ மன்னிச்சிரு, ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அப்பா நீங்க எப்பயுமே என்னை பத்தி யோசிச்சதே இல்லல்லப்பா, அவ என்ன கொலை பண்ண எவ்வளவு டைம் ட்ரை பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க அம்மா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிமா, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எங்க அம்மா இருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல, என்னால அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க ஒண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லாட்டி ஜெயிலுக்குள்ள போகணும், எங்க போகணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு வேற வழி இல்லாம வந்துட்டு அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்ப ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு வெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் தான் எடுக்க வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா நீ பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு கால் வருது. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேங் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி டென்ஷனா இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவன் உடனே எதுவும் இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டு இருக்கத கார்ல உட்காந்து வேங் தான் பாத்துட்டு இருக்கான். என்னோட சிஓ கனவு பாழாகிருச்சு, என்னோட லில்லியுமே நீங்க எல்லாம் கொண்டுட்டீங்க, இப்போ நீங்க ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, உங்களை நான் உயிரோட விட மாட்டேன், லில்லி இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல அந்த மாதிரி நீயும் ஹீரோ இல்லாம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும் போதே ஆட்கள் வர சவுண்ட் கேட்டோன்னு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. ஹீரோக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து சொல்றாங்க எமர்ஜென்சியா வந்துட்டு பிளட் தேவைப்படுது, ஹீரோக்கு சீக்கிரமா வந்துட்டு பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எனக்கும் ஹீரோக்கும் ஒரே பிளட் தான், நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இதை பாக்குற தம்பி காரணமே அண்ணி நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, நீங்க பிளட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என் உடம்புல இருந்து பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஹீரோக்கு பிளட் கொடுக்குறா. இவ பிளட் கொடுத்துட்டு வெளில வந்தோன்னே ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்ப இருந்தே அவனுக்கு பிடிச்சது தெரியும், என் பையனை விட்டு நீ போனாதான் அவன் நிம்மதியா வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்கல. தம்பிக்கார உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான். அம்மா நீங்க எதுக்கு பண்ணியை திட்டிட்டு இருக்கீங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க அண்ணாக்கு பிளட் கொடுத்தாங்க, அவங்க அண்ணா மேல உயிரா இருக்காங்க, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா இது எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னால இவ்வளவு மருமகளா பார்க்க முடியாது, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்ல, என் பையன் இப்ப இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட தம்பிக்காரனும் சேர்ந்து இந்த வேங்க பிடிச்சிடறாங்க போல. அவனை கட்டி வச்சு அடி உரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டே கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ராட வச்சு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அவனை நல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பிக்காரன் கிட்ட இப்ப இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு
போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவை காப்பாத்திட்டாங்க போல. அவனுக்கு கான்ஷியஸ் வந்தது பக்கத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த பொண்ணை எதுக்குடா மேரேஜ் பண்ண? அவ சரியான பேட் லக். அவ நல்ல பொண்ணே கிடையாது. அதை விட ஒரு சூப்பர் பொண்ணா பார்த்து நான் உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு அவளை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், அம்மா உங்களுக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? நான் ஹீரோயினை ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு இப்படி பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட அம்மாவுமே, இங்க பாருமா நானும் இங்க ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவ உடனே எழுந்துடுறா. ஹீரோயின் சொல்றா, ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி, நீங்க இருக்க நான் பாக்கல. நீங்க தானே நைட் எல்லாம் ஹீரோவை பாத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இதுக்கப்புறம் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், என் பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, அம்மா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட அம்மாவை அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் சொல்றா, அங்கிள் என்னால தானே உங்களுக்கு எப்படி ஆச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, என்னாச்சு, நீயும் ஏன் என் அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க? ஒன்னாலாம் எதுவும் ஆகல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வந்துட்டு இல்ல இல்ல என்னாலதான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், என்னடி என்ன பிரேக்கப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இல்ல இல்ல உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட தான் வந்திருக்கான். அதை பார்த்து ஹீரோவோட அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருடா, நான் உனக்கு உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு பேரு ஜியாங், நீ ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, அம்மா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லமா, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ஆல்ரெடி எனக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அந்த ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஆன்ட்டி உங்க பையனுக்கு தான் என்ன பிடிக்கல, நீங்க எதுவும் கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் திட்டு வாங்கறத பார்த்துட்டு இந்த ஜியாங் இருந்து பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு இதுல சைன் போட்டு நீ கிளம்பு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேறம் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இல்ல நான் ஹீரோவை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா முன்னாடி நில் டவுன் பண்ணிடுறா. தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹீரோ விட்டு போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோமே வந்துட்டு நில் டவுன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அம்மா ப்ளீஸ்மா நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், எங்க ரெண்டுத்தை பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமானவளுக்கு சப்போர்ட் பண்ணியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஹீரோட அம்மா அடிச்சதுல ஹீரோக்கு தலையில ரத்தம் கட்டிருச்சு. அவன் அப்பயே சொல்லிட்டு இருக்கா, அம்மா இங்க பாருங்க என் மனசுல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா, நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் அவளை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அம்மா வந்துட்டு அந்த ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவனை எப்படி மனசு மாற வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹீரோயினை மருமகளா ஏத்துக்கவே முடியாது, எனக்கு அந்த பொண்ணையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங் சொல்ற, ஆன்ட்டி என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கா. எனக்காக நீங்க எதுக்கு உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நீ எதுக்கடி செல்ல குட்டி அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது எங்க அம்மாவோட மனசை நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நானுமே ஆன்ட்டியோட மனசை மாத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு டின்னருக்கு வர சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோ வந்துட்டு, அம்மா நான் இங்க சாப்பிடலாம் வரல, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், என்ன சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அம்மா சொல்றாங்க, இங்க பாரு நீ மட்டும் இங்க சாப்பிடாம போனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் இருக்கிற அம்மா பையன் உறவு அறுந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோமே வர வழி இல்லாம அவங்க அம்மா குடுக்கற சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை குடிச்சோன்னா அவன் அப்படியே மயங்கி போயிடுறான். இந்த ஜியங் தான் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுத்துருப்பா போல. இப்போ ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு பெட்ல தள்ளி, உங்களுக்கே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, இதுக்கப்புறம் நீங்க என் கூட ஒன்னா வந்துட்டு என்னதானே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவளை தள்ளி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ட்ரக்ஸ் எடுத்துக்கனால ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே வந்துட்டு வேற ரூம்ல போய் இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து செக்அப் போயிட்டு வரும்போது ஒரு வார்ட் பாய் வந்துட்டு வேணுண்டே ஹீரோயின் மேல இடிச்சிடறான். இடிச்சது மட்டும் இல்லாம கத்தி எடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ண ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினுக்கு வயிற்றுலயே நல்லா அடிபட்டுருது. ஹீரோயின் இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த ஜியாங் பல்ல காட்டிட்டு இருக்கா. அவதான் பாத்தீங்கன்னா வார்ட் பாய்க்கு காசு கொடுத்துட்டு ஹீரோயினோட வயிற்றுல இடிக்க சொல்லியிருப்பா போல. இப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு குழந்தை அபார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை செக் பண்ணதுல அவங்க உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்கு, அதுக்கு மட்டும் நம்ம ஆன்டிடோட் கொடுக்கலைன்னா அவங்க இன்னும் 15 நாள்ல இறந்து போயிருவாங்க
போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த வார்ட் பாயை கூப்பிட்டு வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் ஜியாங்கிற உண்மையை சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. அவ ஹீரோ கிட்ட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, குழந்தை இறந்து போயிருச்சு, நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், நான் கவனமா இருந்து குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன்னை இந்த மாதிரி பண்ணவங்கள நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் இந்த ஜியாங்க தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஜியாங்கு ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிற உண்மை தெரியாது. அவ ஹீரோ கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ ஒரு கொலைகாரி, என்னோட ஒய்ஃபே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கல்ல, அவளுக்கு நீ பாய்சன் கொடுத்திருக்கங்கிற விஷயம் கூட எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான ஆன்டிடோட நீ குடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு இந்த ஜியாங்குமே, ஓ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, சரி நான் ஒன்னும் நல்ல உண்மை நடிக்க வேண்டாம், நான் உங்க ஒய்ஃபுக்கு மாத்து மருந்து கொடுக்கணும்னா நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு நான் மெடிசன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, உன்னோட கம்பெனி என்னோட கண்ட்ரோல தான் இருக்கு, உன்னோட மொத்த கான்ட்ராக்டுமே நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா இவ சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, நான் வந்துட்டு அந்த பாய்சனுக்கான மாத்து மருந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே மாத்து மருந்து குடுக்குறியா இல்ல பேங்க் கரப்ட் ஆகுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த ஜியாங்கு கால் வந்துருச்சு. அவளோட ஃபேமிலி வந்துட்டு பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ உடனே கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா, உன்னாலதான் என்னோட குழந்தை இறந்து போச்சு, இப்போ என்னோட ஒய்ஃபையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கல, இதுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்குமே வேற வழி இல்லாம மாத்து மருந்து கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கால, அதனால இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்றா. அவ போகும்போது புலம்பிட்டே போறா, நான் கண்டிப்பா திரும்பி வந்து உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ சொல்றா, நீ ஜெயில இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்தாதானே உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ஜெயிலுக்குள்ளே கெட அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பா தான் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கோங்க மாப்பிள்ள, என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மாமா, உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்குவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரிங் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, அந்த ஜியாங்கோட கேவலமான புத்தி தெரியாம நான் அவ கூட சேர்ந்துட்டு உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, ஆன்டி பாஸ்ட் பத்தி எதுவும் பேச வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்களோட பரம்பரை பிரேஸ்லெட் வந்து ஹீரோனோட கையில போட்டு விடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கதோட இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.